ஸ்ரீபிரியா ஸ்ரீதரன் சங்கர் குளோபல் கன்சல்டன்ஸ்ல இருந்து நிறைய பேரண்ட்ஸ் இப்போது என்கிட்ட வந்து கன்சர்ன்டாக கேட்குற ஒரு விஷயம் தமிழில் அட்ரஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. யூகே, கனடா, யூஎஸ்ஏ இது மாதிரி நம்ம வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து இப்போது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறாங்க. பசங்க படிக்க போகும்போது சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த சேலஞ்ச் எத்தனை நாள் இப்படியே தொடரும், நம்ம பசங்களை அனுப்பலாமா வேண்டாமா? இப்போது அந்த சேலஞ்சுக்கு இந்த சைடு வந்து பார்த்தோம்னா நம்ம ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸை ட்ரை பண்ணலாமா அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான குவெரியாக இருக்குது. இது என்கிட்ட அவங்க கேட்கறதுக்கான காரணம், நான் இப்போ நியூசிலாண்டில் இருக்கிறதுனால இங்கே எப்படி இருக்குது, ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்படி தான் என்கிட்ட இப்போ நிறைய கொஷின்ஸ் வருது. இன்னைக்கு போஸ்ட் வந்து இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் தட். ஃபஸ்ட்டு இப்போ கோத்ரூ பண்ணுற ரெசெஷன், வேர்ல்டு ரெசெஷன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி ஐ வுட் கிவ் யூ அ ப்ரீஃப் ஹிண்ட். இதில் இப்போது இது எதனால நமக்கு வந்து இந்த ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச், இந்த கனடாவாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், யூஎஸ்ஆக இருக்கட்டும், இப்போ ஏன் வந்து இத்தனை பேர் வந்து வெளியில் வராங்க? ஸோ இதில் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எப்போவுமே நம்ம ஒரு இடத்த விட்டு புது இடத்துக்கு போகும்போது நத்திங் இஸ் ஈஸி. அது தெரிஞ்சு தான் நம்ம எல்லாருமே இந்த ஸ்டெப் எடுக்கிறோம். பிகாஸ் நம்ம நினைக்கிறது என்ன, நம்ம இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும்போது நம்மளுடைய லைஃப் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போகிறோம், கரெக்டாக? பட் அங்கே போகும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி அங்கே இல்லை அப்படின்னும் போது நமக்கு இந்த சேலஞ்சு வந்து ஃபேஸ் பண்ணுறோம். பட் இப்போது என்கிட்ட இப்போ பேசின பேரண்ட்ஸ்லேருந்து நான் உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய ஹிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ரிட்டர்ன் வரவங்க எல்லாருக்குமே ஜஸ்ட் இப்போ வந்திருக்கிற ரெசெஷன்னால வர்றதில்லை, ஒரு மேஜர் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஓகே நீங்கள் இந்த நாட்டுக்கு போங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் இந்த நாட்டுக்கு போங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அனுப்பிச்சிடுறாங்க, அவங்க போகிறாங்க. பட் ஆனால் இங்கேருந்து போகும்போது இந்த ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்க்குள்ளே அவங்க போகவே இல்லை. ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்னால் என்ன, இந்த நாட்டுக்கு போனால் என்னுடைய ஸ்கோப்புக்கு எனக்கு இந்த வேலை கிடைக்கும், இந்த வேலை கிடைக்காது, நான் இப்போ என்ன வந்து நான் இப்படி ப்ரொஃபைல் பில்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நான் நெட்வொர்க் பண்ணால் மட்டும் தான் எனக்கு வேலை கிடைக்கும்ன்ற ஸ்கோப்புக்குள்ளே அவங்க போகிறதே இல்லை. அப்போது அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்கோப்புக்குள்ளே போகாதப்போ எப்படி வந்து ரிசல்ட் கிடைக்கும்? ஸோ அப்போ 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரிப்பரேஷன் மைண்ட் செட்டில் இல்லாததுனால தான் வித்ட்ரா ஆகுறாங்க. தே ஆர் கம்மிங் பேக் டு இந்தியா, அந்த சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்னொரு 50% வந்து என்னன்னா, இப்போ இந்த ரெசெஷனுக்கான காரணத்தை தான் நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ இப்போது இந்த கோவிட் வந்துச்சு. கோவிட் வாஸ் வெரி அன்பிரெடிக்டட் இல்லையா? ஸோ யாருக்குமே நமக்கு எதிர்பார்த்து வந்த ஒரு விஷயம் இல்லை. அது வந்து ஒரு ஹியூஜ் வேக்யூமை வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இந்த வேக்யூம், இந்த ஹியூஜ் பபிளை பிளாக் பண்ணுறது தான் இப்போ நடக்கக்கூடிய ரெசெஷன். வித் ஆல் த எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸ், நம்ம இமிக்ரேஷன் டீம்லேருந்தும், நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸ்லேருந்தும், நம்ம ஹைரிங் மேனேஜர்ஸ் கிட்டேருந்து நமக்கு வரக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் இன்னும் ஒரு 12 to 18 months இந்த ரெசெஷன் வந்து வில் கம் டவுன். ஸோ ஒன்ஸ் த ரெசெஷன் கம்ஸ் டவுன், நமக்கு வந்து we will go through the normal placement procedure. இது we will come out of this recession phase probably within 12 to 18 monthsன்றது நமக்கு கிடைச்சிருக்கிற அப்டேட். பட் இன்னொன்று, இட் இஸ் நாட் ஜஸ்ட் த ரெசெஷன் தட் இஸ் ஸ்டாப்பிங் அஸ். தெர் இஸ் த ஹவுசிங் கிரைசிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர், எல்லாத்துலேயும் நமக்கு வந்து ஒரு சலனம் இருக்கு இல்லையா? இந்த ஹவுசிங் கிரைசிஸ், ஹெல்த் கேர் எல்லாத்துலேயும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த கண்ட்ரியுமே இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. இந்தியாவிலிருந்து இத்தனை பேர் வெளியில் போவாங்கன்னு நம்மளும் எதிர்பார்க்கல. ஸோ இப்போது மிதமிஞ்சி நிறைய பேர் இப்போ போகிறதுனால வரக்கூடிய ஒரு இம்பேலன்ஸ் தான். கண்ட்ரீஸ் எல்லாமே they are fighting to keep everything on par with the expectation. Huge demand, and we don't have a supply. Perfect supply chain கான எக்ஸாம்பிள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போது சில டொமைன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அந்த கண்ட்ரீஸ்க்கு. அந்த படிப்புக்கு நம்ம படிக்க கண்டிப்பாக போயிடலாம். கன்ஸ்ட்ரக்ஷன், ஹெல்த் கேர், ஐடிலேயே நிட் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது, கோர் இன்ஜினியரிங்லேயே நிட் ஸ்கில்ஸ் இருக்குது, பப்ளிக் ஹெல்த், இதெல்லாம் வந்து பேட்லி இன் டிமாண்ட். நம்ம கரெக்டாக வந்து நம்ம ப்ரொஃபைலை இவால்யூவேட் பண்ணி அந்த ப்ரொஃபைலுக்கு என்ன தேவை, எந்த கண்ட்ரியில் இப்போ நமக்கான நெசசிட்டி இருக்குது, இதை கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டோம்னா இந்த ரெசெஷன் நமக்கு பூமா அமையறதுக்கு 100% பாசிபிலிட்டி இருக்குது. இது ஏதோ ஒரு ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் எல்லாம் கிடையாதுங்க. இது
என்ன தேவையோ தேவையான ஒரு விஷயத்தை போய் ஓகே நான் இவ்வளோ தேவை இருக்குன்னு சொல்கிறேன், நான் அந்த நாட்டில் போய் நான் எம்பிஏ படிப்பேன் இல்லை ஒரு நான் நார்மல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிப்பேன்னா யூ வில் பி ஸ்ட்ரக்லிங். ஸோ உங்கள் ப்ரொஃபைலில் நம்ம என்ன பண்ணால் நம்மளால் அங்கே போக முடியும். ஸோ இந்த பார்ட்டை தான் நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அட்ரஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ நான் 2 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஒன்று எப்படி இங்கிருந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு போகணும், இன்னொன்று அங்கே போய் இந்த ரெசிஷனுக்கான கன்க்ளூஷன் என்ன. இது 2த்துக்குமான சொல்யூஷன் இங்கிருந்து போகும்போதே நம்ம கரெக்டான கண்ட்ரிஸ் கரெக்டான ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிவிட்டு போனால் இட் பி வெல் அண்ட் குட். ஸோ இப்போ இது சுற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, queries இருக்குன்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். சங்கா குளோபல் கன்சல்டன்ஸோட டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஆப்ஷன் இப்போ கேட்டிருந்ததுக்கு நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.